ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம அறிவுரை செல்வதற்கும் தகுதி வேண்டும் கதை தான் பார்க்க போகிறோம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் அப்படிங்கிற ஒருத்தர் மக்கள் கிட்ட உரையாடிக்கிட்டு இருந்தாராங்க. அந்த டயத்தில் ஒரு அம்மா ஒரு குட்டி பையனை கூட்டிகிட்டு வந்து, என் பையன் ரொம்ப ஸ்வீட் சாப்பிட்றான், அவனுக்கு நீங்கள் அறிவுரை சொல்லுங்க அப்படின்னு வந்து சொன்னாங்களாம். அவர் வந்து ஒரு வாரம் கழித்து உங்கள் பையனை கூட்டிகிட்டு வாங்கன்னு சொன்னாராம். இவங்களும் சரின்னு சொல்லிட்டு ஒரு வாரம் கழித்து திரும்ப வந்து அவங்க கிட்ட கூட்டிகிட்டு போனாங்களாம். அதுக்கப்புறம் அவர் வந்து அறிவுரை சொல்ல ஆரம்பித்தாராம். இனிப்பு வந்து அதிகமாக சாப்பிடக்கூடாதுப்பா, அது நம்ம வயிற்றுக்கு கேடு விளைவிக்கும், நம்ம பல்லும் சொத்தையாக போயிடும், அதனால் அதெல்லாம் இனிமேல் நீ சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி அறிவுரை சொன்னார். அவங்க அம்மா, இதை நீங்கள் அப்பயே சொல்லியிருக்கலாம்ல, எதுக்கு ஒரு வாரம் கழித்து சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். உடனே அதுக்கு அவர் சொன்னாராம், அப்போ நான் தகுதி இல்லாதவனாக இருந்தேன், ஏன்னா அப்போ நான் இனிப்பு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன், அதுக்கப்புறம் இந்த ஒரு வாரமாக நான் இனிப்பு சாப்பிட்றதே நிறுத்திட்டேன், இப்போ நான் வந்து இவனுக்கு அறிவுரை சொல்கிறதுக்கான தகுதி எனக்கு இருக்குது அப்படின்னு வந்து சொன்னாராங்க. அவர் வேறு யாரும் இல்லைங்க, நம்ம விவேகானந்தரோடைய குரு தாங்க இவர். இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.